பெட்ரோல் டீசல் கேஸ் விலையினை உயர்வை கண்டித்து டிஒஎஃப்ஐ ஆர்ப்பாட்டம். கீழே விழுந்துடக்கூடாது பாதுகாப்பாக போடுற ஹெல்மெட், அதே மக்கள் பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். பெட்ரோல் டீசல் உயர்வை கண்டித்து, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஒரு வண்ணம் பொழுது கடந்த ஒரு வாரமாக நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணங்கிற மாதிரி பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து டெய்லியும் காலையில் தூங்கி வந்துருச்சா என்ன விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது நமக்கே பதட்டமாக இருக்குது. இப்போ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அது தொடர்ந்து பொருளாதாரமும் மக்கள் சுமையில் ஏறி நிற்கிது. பெட்ரோல் டீசல் விலைங்கிறது அத்தியாவசியம், ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிற இந்த டைமில் டெய்லி பெட்ரோல் விலை ஏற்றினா மக்கள் எப்படி வாழ்றது அப்படிங்கிறத கண்டித்து டிஒஎஃப்ஐ சார்பாக வடக்கு மாநில சார்பாக இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நூதன முறையில் பண்ணியிருக்கோம். இப்போ பெட்ரோல் டீசல் உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஹெல்மெட்டு நாங்கள் இப்போ நூதன முறையில் பண்ணும்போது ஹெல்மெட்டு நீங்கள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் என்னென்ன சொல்லுதோ அது எத்தனையும் நம்ம செய்கிறோம். ஆனால் பெட்ரோல் டீசல் உயர்வை எதுக்காக வாங்குறாங்க, இப்போ ஃபைன் போடுறாங்க. ஆனால் அதுவும் நம்ம கூடுதலான சுமையாக தான் இருக்குது, எல்லாமே கூடுதல் சுமை தான். இப்போ கீழே விழுந்துடக்கூடாது பாதுகாப்பாக போடுற ஹெல்மெட்டு, அதே மக்கள் பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். பொருளாதார அடிப்படை எல்லா பொருட்களும் விலையேற்றமா இருக்குது. எல்லா மக்கள் வாழ்றதுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்வாகுது. உடனே இமிடியேட்டா ஏற்றுறாங்க. குறைக்கும் போது பெட்ரோல் விலையை குறைக்கிறதே இல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு. அதனால எல்லா வகையிலும் எல்லா மக்களும் பலதரப்பட்ட மக்கள் பாதிப்படைகிறாங்க. இந்த பெட்ரோல் உயர்னால பலனடைகிறது யாருன்னா பெரும் கார்பரேட் முதலாளிகள் மட்டுமே தான் பயனடைறாங்க. பொதுமக்களுக்கு எந்த ஒரு சுமை தான் கூடுதலாகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.